رمضان يا رمضان رمضان يا رمضان رمضان يا رمضان رمضان يا رمضان رمضان يا خير الشهور. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, சர்வதேச பிறை நபி வழியா என்ற தலைப்பில் சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். தலைப்புக்குள் நுழைவதற்கு முன் சர்வதேசம் என்றால் என்ன என்பதை கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ளுவோம். இந்த உலகம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோள வடிவமானது. அதை மணித்தியால அலகுகளால் பிரிக்கும்போது ஒரு புள்ளியிலிருந்து மீண்டும் அதே புள்ளிக்கு சுற்றி வரும்போது 24 மணித்தியாலம் தேவைப்படுகிறது. உலக உருண்டையின் ஒரு புள்ளியிலிருந்து அப்படியே சுற்றி போய் திரும்பி வரும் வரை 24 மணித்தியாலம் இருக்குது. அதை உங்களுக்கு லேசாக விளங்கப்படுத்துவதாக இருந்தால் ஒரு கடிகாரத்தை சுட்டி காட்டலாம். நான் ப்ரொஜெக்டரில் போட்டு காட்டுவேன். இந்த கடிகாரத்தை மறந்து விடுவேன். 12 மணித்தியாலம் எழுதப்பட்ட கடிகாரத்தை மறந்து விடுவேன். 24 மணித்தியாலம் எழுதப்பட்ட கடிகாரங்கள் இருக்கின்றன. 0 தொடங்கி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 சரிய அரைவாசி கடிகாரத்தில் அரைவாசிக்கு 12 மணித்தியாலம் எழுதப்பட்டிருக்கு. அடுத்த அரைவாசிக்கு அடுத்த 12 மணித்தியாலம் 13, 14, 15, 24 வரை எழுதப்பட்டிருக்கு. அப்போ உண்மையான கடிகாரம் 24 மணித்தியால கடிகாரம் தான். நாம் இலர்ச்சிக்காக 12 மணித்தியாலமாக பிரித்து வச்சுக்கோம். அதனால தான் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டுகளில் 18, 25, 22, 10 போடுறது என்னடா மொத்தம் கடிகாரம் 24 மணித்தியாலம். அப்போ இந்த உருண்டைக்கு நீங்கள் நேரம் போட்டு வரும்போதோ, உதாரணமாக நாங்கள் இப்போ ஒரு கோலத்தை எடுத்துக்கொள்ளும், ஒரு வட்டத்தை கவனமாக கேட்டுக்கொள்ளும். அந்த வட்டத்துக்கு உச்சியில் நாங்கள் 0 மணித்தியாலத்தை போட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 24 மணித்தியாலம் வரை போடலாம். போட்டால் இந்த 1 மணியில் இருப்பவர், பகல் 1 மணியில் இருப்பவர், இன்றைய நாளை எடுத்துக்கொண்டால் ஞாயிறு 1 மணியில் இருக்கிறார். பகல் 1 மணியில் இருப்பவர் ஞாயிறு 1 மணியில் இருக்கிறார். அப்படித்தானே? அதாவது பகல் 1 மணி எடுத்துக்கொள்ளும். 0 தொடங்கி 1, 2, 3, 4, 5, 6, 12, 13வது மணியில் இருப்பவர் அவர் என்னத்தில் இருக்கிறார்? ஞாயிறு 1 மணியில் இருக்கிறார். 24ஆம் மணியில் இருப்பவர் எதில் இருக்கிறார்? ஞாயிறு 24ஆம் மணியில் இருப்பார். அப்படியாயின் அதுக்கு அடுத்தவர் எதில் இருப்பார்? கேட்குற விளங்குதா? அந்த படம் இருந்தால் உங்களுக்கு அழகாக விளங்கும். அதாவது இன்று நாம் பகல் 1 மணிக்கு இருந்தோமோ இல்லையா? இருந்தோம். நாம் பகல் 1 மணிக்கு இருக்கும்போது நமக்கு முந்தி பகலை முடித்து சென்றவர்கள் இருப்பார்கள். அவர்கள் 11:55 இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு 12 மணியானால், நள்ளிரவு 12 மணியானால் அவர்கள் திங்களுக்குள் நுழைந்திருப்பார்கள். நாம் இன்னும் ஞாயிறுக்குள் இருக்கிறோம். விளங்குதா? அப்போ உலகம் உருண்டையாக இருப்பதால் ஒரே நேரத்தில் 2 வித்தியாசமான நாட்களுக்குள் ஆட்கள் இருப்பது தவிர்க்கவே முடியாது. ஒரு ஆள் திங்கள் இருப்பார், ஒரு ஆள் ஞாயிறில் இருப்பார், ஒரு ஆள் வியாழன் இருப்பார், ஒரு ஆள் வெள்ளியில் இருப்பார். எந்த அளவுக்கு உலக உருண்டையில் வித்தியாசம் ஏற்படுதுன்னு சொன்னால், ஒருவர் ஜும்மா தொழுது கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவர் லோர் தொழக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா 2 பேருக்கு நேரம் ஒன்றாக இருக்கும், நாள் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆள் வியாழக்கிழமை 12:20 இருப்பார், இன்னொருவர் வெள்ளிக்கிழமை 12:20 இருப்பார். வெள்ளிக்கிழமை 12:20 இருப்பார், மிம்பருக்கு முன்னுக்கு கொதுபா கேட்டுக்கிட்டு இருப்பார். அதே ஊருக்கு பக்கத்தில் வியாழக்கிழமை 12 இருப்பவர்
லோஹர் தொழுதுக்கிட்டு சில வேளை வியாழக்கிழமை சுண்ணத்தாண்டவங்க பிடிச்சிக்கிட்டு. இது உலகத்தில் இன்றைக்கு நடைமுறையில் உள்ள ஒரு பிரச்சனை. காரணம், உலகம் உருண்டையாக இருக்கு. இதை ஒருவராலும் இல்லாமல் ஆக்க முடியாது. அதற்காகத்தான் உலகத்தில் உள்ளவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், நடைமுறை சிக்கலை தவிர்ப்பதற்காக சர்வதேச தேதிக்கோடு என்ற ஒரு இடத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த தேதிக்கோட்டுக்கு இஞ்சால ஒரு டேட், தேதிக்கோட்டுக்கு அங்கால வேறொரு டேட். புரிகிறத நான் சொல்வது? அந்த கோடு 2 நாளை வித்தியாசப்படுது. டைம் ஒன்றா தான் நிற்கும். 2 வர குலக்கையமாக தான் சரியாக 11-20 ஓடும். ஆனால் ஒருவர் 22ஆம் தேதியில் இருப்பார், இன்னொருவர் 23ஆம் தேதியில் இருப்பார். இப்படியான ஒரு ஒழுங்கு உலகம் உருண்டையாக இருப்பதில் இருக்குது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், புவி, சந்திரன், சூரியன் தொடர்பான குர்ஆன் ஹதீஸுடைய வசனங்களை விளங்குவதற்கு இந்த யதார்த்தம் புரியப்பட வேண்டும். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். அந்த ஹதீஸுடைய கருத்து என்னவென்றால், நீங்கள் கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நீங்கள் மலசலம் கழிக்க வேண்டாம், என்றாலும் மேற்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி கழித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்ன சொன்னார்கள்? கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் மலசலம் கழிக்க வேண்டாம், என்றாலும் கிழக்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார். இப்போ இந்த ஹதீஸை வச்சு நாங்கள் செய்யலாமா? நாங்கள் கிழக்கு மேற்கு நோக்கி குந்தலாமா? இல்லை. ஏன்னா இது உலக அமைப்பில் வித்தியாசம். இந்த ஹதீஸ் யாருக்கு பொருத்தம்? மதீனா வாசிகளுக்கு பொருத்தம். நமக்கு இந்த ஹதீஸ் செல்லுபடியாக. ஏனென்றால் நமக்கு கிபிலா எங்கே இருக்குது? மேற்கிலான்னு. அப்போ மேற்கு நோக்கி குந்துங்கள் அல்ல கிழக்கு நோக்கி போங்கன்னு சொன்ன ஹதீஸை நாங்கள் செஞ்சால் கிபிலாவை நாங்கள் முன்னோக்கும் 1-2 போகும்போது. அப்போ பூமி தொடர்பான ஹதீஸ்களை நாங்கள் செயல்படுத்தும் போது நாங்கள் எங்கே இருக்கோம் என்பது ரொம்ப அவசியமாக புரியப்பட வேண்டும். அதே போல் உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்தால் நீங்கள் லோஹர் தொழுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த ஹதீஸ்களை நாங்கள் விளங்கும் போது எப்படி விளங்குற? யாரையாலும் சூரியன் சாய்ந்தால் நாங்கள் லோஹர் தொழுவதா, நமது சூரியன் நமக்கு சாய்ந்தால் லோஹர் தொழுவதா? எப்படி விளங்குற? யாருக்காவது ஒரு சூரியன் சாஞ்சிட்டா நீங்கள் லோஹர் தொழுங்கோ. அப்போ அடிப்படை நமது என்பது தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் மறைஞ்சா மகரிப் தொழுங்கண்டா யாருக்கு? உங்களுக்கு மகரிபானால் நீங்கள் தொழுங்க. விளங்குதா? அவர். அப்போ எனவே அடிப்படையில் அவரவர பிரதேசத்தை தான் அது உண்மையாக சொல்லும். இப்போ நாம் கலியாக்கு வருவோம், இப்போ நாம் சட்டத்துக்கு வருவோம். இப்போ ரசூலுல்லாஹ் இந்த அடிப்படையை விளங்கிட்டு தானே. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரியன் உச்சிக்கு வந்தால் லோஹர், உச்சியிலேருந்து சாய்ந்தால் லோஹர் தொழுங்கண்டா நம்மளுக்கு சூரியன் உச்சிக்கு சாய்ந்தால் என்பது தான் அடிப்படை. வேறவருடைய உச்சி என்பது அது அடிப்படை அல்ல. அப்போ எப்பவும் முதல் சொல்லப்படுது நமது அடிப்படையாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி. அதை காண்பதன் மூலம் நீங்கள் நோன்பு நோன்கள், அதை காண்பதன் மூலம் நீங்கள் பெருநாள் கொண்டாடுங்கள். ஃபைன் ஹும்ம அலைக்கும், உங்களுக்கு அது மறைக்கப்பட்டால் ஃபாக்மில் ஐத்தத ஸலாத்தின், எண்ணிக்கையை 30 பூர்த்தியாக்குங்கள்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். இந்த ஹதீஸை வச்சுத்தான் எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த உலமாக்கள் 2 சாராராக மெயினாக பிரிகிறார். என்னன்னு சொன்னால், ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் இந்த கட்டளை பொதுவானது. அவங்களோட விளக்கம் என்னென்றால், இந்த கட்டளை பொதுவானது, எங்கே கண்டாலும் யார் கண்டாலும் காணப்பட்ட செய்தியை கேட்டால் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்பது ஒரு சாராருடைய கருத்து. இதே ஹதீஸ் தான். இந்த கட்டளை யாரை நோக்கி சொல்லப்பட்டது என்பதில் உலமாக்கள் கருத்து வேறுபடுறாங்க. மற்ற சாரார் சொல்கிறாங்க, இல்லை, இது உலக மக்கள் எல்லாரையும் விழித்து சொல்லப்பட்ட ஒரு செய்தி அல்ல, ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்லப்பட்ட.
ரசூலுல்லாஹ் மதீனாவில் வாழ்ந்தாங்க. மதீனா மக்களை பார்த்து சொன்ன செய்திதான். அப்போ எனவே இந்த கட்டளை ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை சாரும் என்று இன்னொரு சாரால் சொன்னாங்க. 2 பேருக்கும் நியாயமான காரணங்கள் இருக்குது. 2 பேரும் ரசூலோட ஹதீஸை எடுக்கிறாங்க, எடுத்த ஆளுக்கு ஒரு மாதிரி விளங்குறாங்க. ஒரு சாரா சொல்கிறாங்க இது எல்லாரையும் ஒருத்தன் கண்டா உலகத்தில் எல்லாரையும் இது உள்வாங்கும்னு சொல்கிறாங்க. மற்றவங்க சொல்லாங்க இல்லை, இது குறிப்பிட்ட சாராரைத்தான் அது உள்வாங்கும். அதுக்கு அவங்க காரணம் காட்டாலும் இந்த தொழுகையோட ஹதீஸ்கள் லொஹர் அசர் அதெல்லாம் அவரவருக்குரிய ஹதீஸ் தானுடைய உலக மக்களுக்கு பொதுவான ஹதீஸ் அல்ல. இப்போ நாங்கள் வருவோம், உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வதேச பிறை கொண்டாடினார்களா என்று கேட்டால், அப்படி அவர்கள் சர்வதேச பிறையை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பது ஒரு அப்பட்டமான பொய். காரணம் என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நபித்துவ ரிசாலத்துக்குரிய பகுதியில் மக்கா மதீனா போன்ற பகுதிகளெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக ஆக்கப்பட்டது. மக்காவில் இருக்கிற பிறையை மதீனாவில் எடுத்தோ, மதீனாவில் இருக்கிற பிறையை மக்காவுக்கு அனுப்பி ரசூலுல்லாஹ் செயல்படுத்தலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகபட்சமாக ரசூலுல்லாஹ் செஞ்சது என்னென்றா, அதாவது ஒரு பிரயாண கூட்டத்தில் சாட்சியை ஏற்றுக்கொண்டுக்கிறார், அவ்வளவுதான். இந்த செய்தியை வைத்துக்கொண்டு சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வதேச பிறையை அமுல்படுத்தினார்கள் என்று சொல்கிறாங்க. சர்வதேச பிறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமுல்படுத்தினார் என்பது ஒரு மகா பெரிய பொய். சர்வதேச பிறை மாத்திரமல்ல, ஒரு தேசிய பிறை கூட ரசூலுல்லாஹ் அமுல்படுத்தலை. தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பிரதேசத்தில் கூட ஒரே பிறையில் எல்லோரும் இயங்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்யவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்படுது. இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளே வருதா இல்லையா? வருது. மதீனாவுக்கும் மக்காவுக்கும் சராசரி பிரயாண தூரம் கிட்டத்தட்ட ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் அவங்க சொல்கிறாங்க, துல்காய்தா 20 துல்ஹஜ்ஜுக்கு 5 நாள் முடிய முந்தி நாங்கள் புறப்பட்டு துல் ஹஜ்ஜு 4வது பிறையில் போய் சேர்ந்தோம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட மதீனாவிலேருந்து மக்காவுக்கு போகிறதுக்கு 9 நாட்கள் எடுக்குது. சாதாரணமாக ஒட்டகை கழுதை கோவர் கழுதைகளில் போய் சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 9 நாட்கள் இருக்குது. வேகமாக ஓடுகின்ற குதிரையில் கொஞ்சம் போய் சேரலாம் இல்லையா? அப்படி இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனாவுக்கு ஒரு பிறை தான் வேண்டும் என்று மதீனாவில் கண்ட பிறையை மக்காவுக்கு, மக்காவில் கண்ட பிறையை மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, இழுக்கலை. அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட வாழ்நாளில் ரசூலுல்லாஹ் தேசிய பிறையை கூட செய்ததாக கிடையாது. அதே போல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற கலீஃபாக்கள் வாழ்ந்தாங்க. இவர்கள் தேசிய பிறைகளை செய்ய வேண்டும், ஒரு ஊரில் பிறை கண்ட எல்லா ஊருக்கும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஏதாவது ஒரு முயற்சியை செய்தார்களா என்று ஆராய்ஞ்சு பார்த்தால் அப்படி எந்த தகவலுமே கிடையாது. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அதுக்கு பிறகு வந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் நீங்கள் பார்க்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாமில் கவர்னராக இருக்கும்போது கூட அந்த பிறை இங்கே செல்லாதுன்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். தெளிவாக இருக்கு. அப்போ சஹாபாக்கள், அதாவது குலஃபா உர் ராஷிதீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ குறைஞ்சபட்சம் தேசிய பிறைக்கு ஏதாவது முயற்சிகள் செஞ்சதாக எப்படின்னு பார்த்தா அதுக்கு வரல. அதிகபட்சமாக என்ன வந்திருக்குன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரயாண கூட்டத்தில் சாட்சியை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஹதீஸ் கலை விதிகளின்படி சிலர் லைஃப் என்று சொல்கிறாங்க, சிலர் சஹீஹ் என்று சொல்கிறாங்க. இது சஹீஹாக இருந்தால் கூட இந்த ஹதீஸை நாங்கள் முழுமையாகத்தான் எடுக்கும். இந்த ஹதீஸில் என்ன வந்திருக்குது, ஒரு பிரயாண கூட்டம் வருகுது, ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லாங்க நாங்கள் நேற்று பிறகண்டம் என்று சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தியை கேட்டோடனே அவங்க என்ன சொல்லாங்க, நோன்பை விட்டுட்டு நாளைக்கு தொலைவாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். இப்போ இதில் என்ன நடந்துக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகபட்சம் ஒரு பிரயாண கூட்டம் நேற்று கண்ட பிறையை இன்றைக்கு ஏற்று அதை கொண்டு நோன்பை விட்டிக்கிறான், அவ்வளவுதானே. இதை வைத்துக்கொண்டு ஜப்பானில் கண்ட முறையை ஸ்ரீலங்காவில் இடைக்கணுங்கிறது அது ஒரு அறிவீனமான ஒரு செயல்பாடு. ஏனண்டா நடந்த சம்பவத்தில் ரசூலுல்லாவும்
பிரயாண கூட்டமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் இருக்காங்க. 2 பேரும் ஒரே டைம் ஜோன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இப்போ உதாரணமாக நம்ம கிழக்குக்கு மேற்குக்கு 7 நிமிஷம் வித்தியாசம் இருந்தாலும் டைம் ஜோன் ஒன்று தான் நம்மளுக்கு. நாம் எல்லோரும் கிட்டத்தட்ட கொழும்பானும் கண்டியானும் அக்கரைப்பத்தானும் 3 பேரும் ஒரே குளோக்கலான்னு ஓடிக்கிட்டு. ஆனால் யதார்த்தத்தில் நமக்குள்ள சின்ன ஒரு 7-8 நிமிஷம் வித்தியாசம் உண்டு. ஆனால் அதை தொழில்பாடு ரீதியாக நாட்டுடைய தேவைக்காக அந்த நேர வித்தியாசத்தை என்ன செய்யல, ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்வதில்லை. எல்லாருக்கும் ஒரே நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு. ஆனால் உண்மையிலே எங்களுக்கும் அவங்களுக்கும் கொழும்புக்கும் இடையில் 7 நிமிஷம் வித்தியாசமே. அதனால தான் நாங்கள் இங்கே மகரிபு 6:25 அங்கே 6:32 செல்லும். நம்மளுக்கு பறிஞ்சு அவங்களுக்கு 7 நிமிஷத்தில் அங்கே வாங்க செல்லும். அப்போ 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைம் ஜோனில் இருக்கிறாங்க. அப்போ பிறை கண்டவங்கள் மகரிபில் இருக்கும்போது தான் ரசூலுல்லாஹ் மகரிபில் இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வோட வானத்தில் தெரியாத பிறை அதே நேரம் மகரிபிலிருந்து இன்னொரு ஆளுக்கு பிறை தெரிந்தது. அதே நேரம் மகரிபிலிருந்து ஒரு ஆளுக்கு அந்த பிறை தெரிஞ்சுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், அதாவது சர்வதேச பிறைக்காராக்கள் என்ன சொல்லாங்கண்டா, நாம் மிட் நைட்டில் இருப்போம், ஒருவருக்கு மகரிபில் பிறை தென்படுது. வணங்குதா? ஒருவர் நாம் மிட் நைட்டை தாண்டி போயிட்டோம், 12 மணி ஆகுது, சவுதியை தாண்டி அப்படியே போய் அமெரிக்கா கண்டத்தில் பிறை தெரியுது. நமக்கு நடித்தான் 12 மணி, அவனுக்கு மகரிப். அந்த பிறை செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ இது அத்துக்காதருக்கும் அமாவாசைக்கும் முடிச்சு போகிற கதை. ரசூலுல்லாஹ் செஞ்சது என்ன? சம நேரத்தில் சம பிராந்தியத்தில் தானும் அவரும் ஒரே நேர அலகில் உள்ள ஒரு பிரதேசத்தில் கண்ட ஒரு பிறையை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். அதை வைத்துக்கொண்டு ஒருவன் பகல்லைக்கான், இன்னொருவன் ராவிலைக்கான், அவன் பிறையை நீ எடு, ரசூலுல்லாஹ் செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் செய்தியை ஏற்றுக்கொண்ட என்ற சம்பவத்தை மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க ஒழிய செய்தியில் உள்ள பின்னணியை எடுக்காங்க. என்ன எந்த சூழலில் இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தியை ஏற்றது போன்று ஏற்றுக்கொள்வது, செய்தியை ஏற்று செயல்படுவது அல்லது சாட்சியை ஏற்று செயல்படுவது, அதற்கு பேர் சர்வதேச பிறை அல்ல. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் தேசிய பிறையை கூட செய்ததாக எந்த ரெக்கார்டும் கிடையாது. அதாவது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் ஒரு பொது பிறை வேண்டும், மக்கா முஸ்லீம்களுடைய ஆட்சிக்குள்ளே வந்துட்டு அதனால் மதீனா பிறைப்படி செய்ய வேண்டும், அல்லது மதீனா மக்காவில் பிறை பார்த்து அதை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எந்த முயற்சியும் செய்யலை. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சர்வதேச பிறைவாதி என்று எப்படி சொல்வது? எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹுலஃபா உர் ராஷிதீன்களும் சர்வதேச பிறையில் இருந்தார்கள் என்ற சிந்தனை போக்கில் இருந்தார்கள் என்பது அது அப்பட்டமான பொய்யா. அவர்கள் இருந்தது உண்மையிலே உள்ளூர் பிறை. மதீனாவை சூழ உள்ள பிறை பகுதியில் செய்தி வந்தால் அதை காலி அரச பொறுப்பில் உள்ள ஜட்ஜ் ஏற்றுக்கொண்டால் பெருநாள் அறிவிக்கப்படும். அவ்வளவுதான். அது எந்த ஒரு ஹலீஃபாவும் தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் ஒரு பிறையில் முஸ்லீம்கள் செயல்பட வேண்டும் என்று முயற்சித்தாக எங்களுக்கு வரலாற்று தகவல் எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு தேவை இருந்திருந்தால் ரசூலுல்லாஹோ சஹாபாக்கள் குறிப்பாக குலஃபா ராஷிதீன்கள் அதை தீவிரமான முயற்சி ஒன்று செஞ்சுருப்பாங்க. அதாவது இந்த பிறை ஒரு சரியான சிக்கலான விஷயம், எல்லாத்துக்கும் ஆக்கள் ரெடி பண்ணி தூதுவர்கள் வச்சு ஏன்னா உடனடியாக எவ்வளவு தூரத்துக்கு இந்த பிறைகளை கடத்த முடியுமோ அவ்வளோத்துக்கான முயற்சிகள் செஞ்சுருப்பாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. அதனால தான் சவுதியுடைய ஃபத்வா குரு, அதாவது அவர்களுடைய லஜ்னத்துல் ஃபத்வா, அதாவது உயர் சபை, ஃபத்வாவுக்குரிய உயர் சபை, ஃபத்தாவா லஜ்னத்து தாயிமா, ஃபத்வாவுக்குரிய நிரந்தர சபை அவர்கள்ட்ட கேட்கப்படுது, ஃபத்வா கேட்கப்படுது. அதாவது இந்த சர்ச்சையில் எப்படி ஈடுபடுவது, எப்படி நாங்கள் இறங்குவது சொல்லார்கள். அதை பிறை தென்படுவதில் பிரதேச வேறுபாடு இருப்பது அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் புரியப்பட்ட விடயமாகும். இங்கே இருக்காக பிறை எப்படி தோன்றுதுன்னு தெரியுமா? சந்திரனில் பூமியில் எப்படி இரவும் பகலும் இருப்பது போல் சந்திரன்லையும் இரவு பகல் இருந்துக்கிட்டே இருக்கு.
ஒரு பாதி இருட்டாகவும் ஒரு பாதி வெளிச்சமாகவும் இருந்துக்கிட்டே இருக்கு. இது சந்திரனுக்கு அல்லாஹ் வச்ச ஒரு நியதி. சந்திரன்ற பகல் நமக்கு எப்போ தெரியுதோ, பகல் வெளிச்ச கீற்று அதில் பகல் முழுசாக இருக்கக்குள்ள அதில் அந்த பகலில் ஒரு கோடு தெரிஞ்சால் அது நமக்கு தலைப்புற. பகலில் ஒரு பெரிய பகுதி தெரிஞ்சால் அது 2ஆம் பிறை. பகல் முழுசாக தெரிஞ்சால் அது பௌர்ணமி. அங்கே தேய்கிறதும் இல்லை, வளர்றதும் இல்லை. அங்கே பூமியில் எப்படி சரிபாதியில் இரவும் சரிபாதியில் பகலும் இருக்குதோ, அப்படி சந்திரனில் ஒரு பாதி பகலும் ஒரு பாதி இரவும் இருக்குது. இரவு நமக்கு முழுசாக தெரிஞ்சால் அதுக்கு பேர் அமாவாசை. பகல் முழுக்க தெரிஞ்சால் அதுக்கு பேர் பௌர்ணமி. இடையில பகுதிகள் தெரிஞ்சால் அதுக்கு வளர்ப்புறை தேய்ப்புறைன்னு நாங்கள் சொல்கிறோம். அங்கே ஒன்றும் தேய்வதும் இல்லை, அங்கே ஒன்றும் வளர்வதும் இல்லை. இதுதான் பிறை பற்றிய யதார்த்தம். வழங்குதா? அப்போ இந்த பிறை தெரிவதற்குன்னு சில நியதிகள் இருக்குது. உதாரணமாக இந்த அறையில் தூசு இருக்குதா? இந்த அறையில் தூசு இருக்குதா? தெரியல. ஏன் தெரியல? அந்த பார்க்கிற அளவுக்கு அதுக்கு சைஸ் இல்லை. நம்மளோட கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு அதில் சைஸ் இதுக்குள்ளே இல்லை. ஆனால் சில சூழலில் தெரியும். இந்த ரூமை இருட்டாகி போட்டு ஒரு டோர்ச் அடித்தா இந்த தூசி விளங்குமா விளங்காதா? அப்போ சில தெரியாத பொருள் சில சூழல் என்ன செய்யும்? தெரியும். கண்ணுடைய பலகீனத்தை பாருங்கள். இந்த அறையில் இப்போ தூசு இருக்கிறது, அது இப்போது நமக்கு தெரிகிறது இல்லை. இதே அறையை இருட்டாக்கி போட்டு அங்கேருந்து ஒரு டோர்ச் அடித்தா அந்த டோர்ச்சில் வெளிச்சத்தில் அந்த தூசு அசைவு நம்மளோட கண்ணுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அப்போ இப்போ உள்ள தூசு வேறொரு சூழலை உருவாக்கும் போது தெரியுது, இப்போ தெரியாமை. அப்போ ஒரு பொருள் தெரிவதற்கும் தெரியாததற்கும் பல காரணங்கள் இருக்கு. ஒன்று அந்த பொருளில் சைஸ், 2 அந்த பொருளில் உள்ள அந்த பொருளை சுற்றி உள்ள வெளிச்சம், இப்படி அந்த பொருள் இருக்குதா இல்லையா, இப்படி பல காரணங்களால் ஒரு பொருள் நமக்கு தெரியும், தெரியாமல். அதே போல தான் பிறை என்பதும் தெரிவதற்கும் தெரியாமல் விடுவதற்கும் பல காரணங்கள். பிறை தெரிவதற்கு பிறைக்கு ஒரு சைஸ் வேணும். ஒரு சைஸுக்கு வராட்டி பிறை தெரியுமா நமக்கு? தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு வராவிட்டால், ஒரு அளவுக்கு வராவிட்டால் நமக்கு அந்த பிறை தெரியாது. அந்த சைஸில் குறிப்பிட்ட அளவு வெளிச்சம் இருக்கும், அந்த வெளிச்சம் இல்லாட்டியும் தெரியாது. அதே போல் அந்த வெளிச்சம் தெரிகிற அளவுக்கு வானத்தில் சுற்றி இருட்டு இருக்கும். வானத்தில் இந்த வெளிச்சத்தை மறைக்கிற அளவுக்கு வெளிச்சம் வைக்கப்படா. வளைச்சி கொஞ்சம் இருட்டு இருந்தால் தான் எனக்கு தெரியும், இந்த வெளிச்சம் தெரியும். இப்போ நமக்கு பகலில் நட்சத்திரம் தெரியுதா? பகல் நட்சத்திரம் தெரியுதா? நட்சத்திரம் மிதிக்கா வானத்தில் இருக்குது. ஏன்னா பகலில் வெளிச்சம் அதை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய விடுதில்லை. நாங்கள் நினைக்கிற நட்சத்திரம் இல்லைண்டு. அதே போல் பிறை நமக்கு தெரிவதற்கு பிறையை சுற்றி உள்ள வெளிச்சத்து பின்னணி உண்டு. அது மட்டும் இல்லை, பிறை தெரிவதற்கு பிறை அடிவாரத்தில் மறையாமைக்கும். பிறை பெருசாய்க்கும், வெளிச்சமாய்க்கும், இருட்டாய்க்கும். ஆனால் பிறை அஸ்தமித்திருந்தால் நமக்கு அந்த பிறை தெரியுமா? எப்படி சூரியனுக்கு உதயமும் அஸ்தமனமும் இருக்கிறதோ அப்படி நிலவுக்கும் உதயமும் அஸ்தமனமும் இருக்குது. அப்போ பிறை அஸ்தமித்து விட்டால் அந்த பிறை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், அந்த இருட்டு வருவதற்கு முன், சூரியன் மறைவதற்கு முன் சந்திரன் அஸ்தமித்து விட்டால், சூரியன் வானத்திலேக்கு சந்திரன் நிலத்துக்கு கீழே போயிட்டு அந்த பிறை சரிய பெருசாக இருந்தாலும், சைஸாக இருந்தாலும், வெளிச்சமாக இருந்தாலும், ஹொரைசனுக்கு கீழே, அடிவானத்துக்கு கீழே போன பிறை நம்மளால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. எனவே பிறை நமக்கு தெரிவதற்கு இப்படி பல்வேறு பௌதீக காரணிகள் இருக்கு. பிறை வானத்தில் இருப்பது, பிறை அஸ்தமிக்காமல் இருப்பது, பிறைக்கு ஒரு சைஸ் இருப்பது, பிறைக்கு ஒரு வெளிச்சம் இருப்பது, பிறையை சுற்றி ஒரு இருள் இருப்பது, பிறையை மறைக்காத மேகமூட்டங்கள் இருப்பது, இப்படி பல்வேறு பௌதீக காரணிகளை மையமாக வைத்துத்தான் அந்த பின்னணியில் தான் பிறை நமக்கு தென்படுகிறது. விஞ்ஞானிகளுக்கு எதை கணிக்க முடியும்னு சொன்னால், பிறை இருக்கின்ற இடத்தை சொல்லலாம், பிறை என்ன சைஸை சொல்லலாம், பிறை எத்தனை மணிக்கு மறையும் எத்தனை மணிக்கு உதிக்கும் என்று சொல்லலாம். ஆனால் பிறை தெரியுமா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் பிறை தெரிகின்ற நேரத்தில் வானத்தில் என்ன கோலம், என்ன கூத்து நடக்க போகிறது என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும்.
மேகமூட்டம் ஒன்று ஏற்பட போகிறதா, அல்லது மழை வந்து குறுக்க இருக்க போகிறா, அல்லது தூசு படலம் ஒன்று அதை மறைக்க போகிறதா, இது யாருக்குமே சொல்லலாது. ஆனால் சந்திரன் சூரியனுடைய ஓட்டத்தை தெரிஞ்சவங்களுக்கு இவ்விடத்தில் இன்ன சைஸில் இன்ன இதில் இவ்வளவு தூரத்தில் பிற இருக்குமென்று சொல்ல முடியும், தெரியுமென்று சொல்ல முடியாது. ஏண்டா தெரிவதற்குரிய சூழல் அது சூழல் சம்பந்தப்பட்டு. பிறையுடைய அசைவு என்னது, அது ஃபிக்ஸ்ட், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அது போய்கிட்டே இருக்குது. எனவே இவ்வளவு தூரம் ஓடினா, இப்போ நாங்கள் சொல்ல ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வாகனம் 1 மணித்தியாலம் ஓடினா ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வாகனம் இருக்கும், எந்த தடங்களும் இல்லாமல் போனால் அதோட இருக்கும். ஆனால் போகிற வழியில் எக்ஸிடென்ட் நடக்குமா இல்லையா அது நமக்கு தெரியாத விஷயம். அதுபோல் பிறை இந்த ஸ்பீடில் போனால் இவ்விடத்தில் இருக்கும், இந்த ஸ்பீடில் வளர்ந்தால் அதுக்கு சைஸ் இவ்வளவு இருக்கும், அதுக்கு வெளிச்சம் இவ்வளவு இருக்கும், எல்லாம் செல்லலாம். ஆனால் தெரியுமா தெரியாதாண்டா அது தெரியாது. ஏன்டா அந்நேரம் வானத்திலேருந்து நடக்க போகுது, என்ன ஒரு ஜாலம் நிகழப்போகுதுன்னு விஞ்ஞானிகளுக்கு சொல்லவே முடியாது. அப்போ கணக்கு செல்லவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிறை தென்பட வாய்ப்புண்டு, பிறை வெற்றுக்கண்ணுக்கு புலப்படலாம்னு சொல்லுவாங்க. எனவே பிறை இப்படித்தான் தென்படுகிறது. இப்போ கேள்வி என்ன பிரச்சனைடா, உலகம் உருண்டையாக இருக்கும்போது இந்த நமக்கு இந்த பிறை என்ன செய்யணும்னா, நமக்கு பிறையுடைய தோற்றப்பாடு தேய்ந்து வளர்வது போன்று நமக்கு புரிகிறது. ஆனால் யதார்த்தத்தில் பிறை என்ன செய்யலை, தேயவும் இல்லை, நமக்குத்தான் அது ஒரு அப்படி இந்த உலர்ந்த ஈச்சம் பாலை போன்று நமக்கு தென்படுகிறது. இல்லைங்களா? அப்போ நாங்கள் இந்த பிறையை பார்த்துக்கிட்டு இப்போ பிறை தலைப்பிறை வந்தால் பிறையை பற்றி உதயம் வழங்குவோம். நீங்கள் முக்கியமாக என்னென்றா, பிறை நாங்கள் இந்த அமாவாசை இருக்குத்தானே முழு இருட்டு, அப்போ முழு இருட்டு முடிஞ்ச அடித்த கணம் புதிய பிறை ஆரம்பமாகும். அந்த பிறை நமக்கு என்ன செய்யாது, தொடங்கின உடனே தெரியாது. ஏன்னா அது சின்னோரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் நமக்கு தெரியாது. அது குறிப்பிட்ட அளவுக்கு என்ன செய்யணும், அது வளரணும். அப்போ நான் சொன்னது போன்று இப்போ நாங்கள் உதாரணமாக இலங்கையில் இருக்கோம், நாங்கள் இலங்கையில் இருக்கோம். இலங்கையுடைய கணக்குப்படி பிரத கணக்கீட்டின்படி சூரிய அஸ்தமனம் இன்றைக்கு 6:25 உதாரணமாக. இதே நேரம் சந்திர அஸ்தமனம் 6:23 என்று வைத்துக்கொள்வோம். அப்போ நம்மளோட வானத்தில் பிறை இருக்குமா? இல்லை, வானத்தில் இல்லை. நமக்கு 6 மகரிபுக்கு பிறகு பிறை இருக்காது. அதாவது 6:25க்கு சூரிய அஸ்தமனம், சந்திர அஸ்தமனம் 6:23. சூரியன் மறைவதற்கு 2 நிமிஷம் முந்தி சந்திரன் அடி நிலத்துக்கு கீழே போயிட்டு. இப்போ சூரியன் மறைஞ்ச பிறகு நமக்கு வானத்தில் பிறை தெரியுமா? தெரியாது. இப்படியே நேரம் செல்ல செல்ல அடுத்த நாடுகளுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், நேரம் செல்ல செல்ல பிறையுடைய தன்மை என்னென்றா, பிறை உயர்ந்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் தான் இருக்கு. இப்போ உதாரணம், இன்றைக்கு தலைப்பிறை நீங்கள் ஒரு தென்னம்பட்டுக்குள்ளால் பார்த்தேன்டா, நாளைய பிறை அதுக்கு மேலே நிற்கும், அதுக்கு அடுத்த பிறை அதுக்கு மேலேயும் பெருசாகவும் இருக்கும். அப்போ சில வேளை நமக்கு 6:23க்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லலாம், 6:23க்கு சந்திர அஸ்தமனம் ஆயிற்று. சூரிய அஸ்தமனம் நமக்கு 6:25. இது இப்படியே மேற்கு பக்கத்தால் போகும்போது சவுதி போன்ற நாட்டில் மகரிப் 6:35, சந்திர அஸ்தமனம் 6:50 இருக்கு. அப்போ அவங்களோட வானத்தில் அந்த பிறை என்ன செய்யும், தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் மிஞ்சி போனால் அடுத்த வந்த வானத்தில், சவுதிக்கு அங்கால இருக்கிற வானத்தில் மகரிப் 6:50, சந்திர அஸ்தமனம் 7:30 இருக்கு. அப்போ அவனுக்கு அதை விட பெருசாக அந்த பிறை தென்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த உலக ஒழுங்கை பார்க்கும்போது ஒருவருடைய வானத்தில் இல்லாத பிறை நேரம் செல்ல செல்ல இன்னொருவருடைய வானத்தில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் கராஃபி ஹிஜ்ரி 500 சேர்ந்தவங்க, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா 700 சேர்ந்தவங்க. அவங்க தெளிவாகவே சொல்கிறாங்க, கிழக்கில் தெரியாத பிறை மேற்கில் தெரியும், மாறி அல்லன்னு சொல்கிறாங்க. மாறி நடக்காது. உதாரணமாக ஜப்பானுக்கு தெரியாத பிறை ஸ்ரீலங்காவுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவுக்கு தெரிஞ்சே ஜப்பானுக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது மாறி வராது. ஏனென்றால் பிறையுடைய உயர்ச்சி மேற்கு நோக்க பிறை உயர்ந்துக்கிட்டே வருது.
மேற்கு நோக்க நோக்க பிறை உயர்ந்துக்கிட்டே வருது. எனவே கிழக்கு பிரதேச மக்களுக்கு தெரியாத பிறை மேற்கு பிரதேச மக்களுக்கு தெரியும். இது அல்லாஹ் படைத்த ஒரு ஒழுங்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிறையுடைய இந்த விஷயம் இது யதார்த்தமான ஒரு உண்மை. பிறை கிழக்கு நாடுகளுக்கு தெரியாத ஒரு பிறை மேற்கு நாடுகளில் உள்ளவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு அதிகம். காரணம் என்னென்றால், கிழக்கு நாடுகளை விட மேற்கு நாடுகளில் சந்திர அஸ்தமனம் சூரிய அஸ்தமனத்தை விட பிந்தி இருப்பதாலும், சந்திர அஸ்தமனம் சூரிய அஸ்தமனத்தை விட பிந்தி இருப்பதால், அதுக்கு போதிய அளவு இருள் இருப்பதாலும், போதிய அளவு சைஸ் இருப்பதாலும், கிழக்கு உதாரணமாக ஜப்பான் போன்ற நாடுகளில் தெரியாத ஒரு பிறை இலங்கை போன்ற நாடுகளில் தெரியும். ஏன்னா ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையில் 5.5 மணித்தியாலம் வித்தியாசம். ஜப்பானுக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னர் சந்திர அஸ்தமனம் நடந்திருந்தால், நம்மளுக்கு வரும்போது சந்திர அஸ்தமனம் சூரியனை விட பின்னராக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே பிறை செய்தியை கிழக்கு நாடுகளுக்கு மேற்கு நாடுகளுக்கும் ஒரே நேரம் அனுப்புவது என்பது அது பகுத்தறிவுக்கு முரணான ஒரு செய்தியாக. பகுத்தறிவுக்கு ஒரு முரணான செய்தி. பகுத்தறிவுக்கு முரண் ஏனென்றால், இப்போ நான் உதாரணமாக சவுதி அரேபியாவில் பிறை காணும் போது நமக்கு நேரம் என்ன? நமக்கு கிட்டத்தட்ட இரவு 9 மணி. ஜப்பானுக்கு நேரம் என்ன? கிட்டத்தட்ட இரவு 3 மணி. 5.5 மணித்தியாலம் வித்தியாசம், 6 மணித்தியாலம், இரவு 3 மணி. அதுக்கு அங்கால காலை 6 மணிக்கு நிற்பார். அப்போ சவுதியில் புறையை செயல்படுத்துவதற்கு பின்னுக்கு இழுத்தா விடிய நாங்கள் ஆள் எழுப்போம். விடிய அதாவது எல்லா நாட்டு மக்களையும் எந்நேரம் என்றாலும் கண்ணை முழிக்க வச்சு எழுப்பி ரமலான் தொடங்கிட்டோன்னு சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, பின்னால் போய் பகல்லையும் வாக்களிப்பாங்க, அவங்களையும் நோன்பு பிடிக்க வைக்கணும். அப்போ நாங்கள் பாருங்கள், இப்போ சவுதி அரேபியா பிறைய கண்டிக்கான், அவனுக்கு பின்னுக்கு இருக்க வேணும், நாங்கள் நோன்பு பிடிக்க வைப்போம். எப்படி கூத்துது! உதாரணமாக இப்போ சவுதி அரேபியா இப்போ காணுது. இப்போ ஜப்பானில் நேரம் என்ன? இப்போ 8 மணி என்றால் ஜப்பானில் 13, அதாவது 5 மணி நேரத்தை கூட்டணும். கிட்டத்தட்ட இரவு 1.5 மணி. சவுதியில் போகிற கணக்கு நமக்கு 9 மணி. நமக்கு 9 மணினா அவனுக்கு 5.5 மணி கிட்டத்தட்ட 3.5 மணியோ 2.5 மணி. அப்போ சவுதியில் இப்பான் போகிற தெரியுது, ஜப்பான்காரனை சஹர் செய்ய சொல்ல. நாம் உங்களை விளங்க நான் சொல்லுது, சவுதி கண்டவன் இப்போ சும்மா படுக்க இன்னும் சஹர் செய்யுமே 2 செய்யும் இல்லை. நாங்கள் சொல்ல ஜப்பான்காரனை எழுப்பி சஹர் செய்ய போகிற கண்டாச்சான்னு சொல்கிறோம். எனவே இன்னா சொல்லுகின்ற சர்வதேச பிறை என்பது அது உலக இந்த உருண்டைக்கு ஒத்து வருகின்ற ஒரு சர்வதேச பிறை அல்ல. எது எப்படி இருந்தாலும் உலமாக்களுக்குள்ள சர்வதேச பிறை அங்கீக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் உள்ளவங்க, நவீன காலத்தில் இருக்கிறவங்களில் படித்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேற்கு பக்கத்தால் செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க. சர்வதேச பிறை கண்ட இடத்திலிருந்து அப்படியே மெல்ல என்ன சொல்லும், மேற்கு நோக்கி அந்த தகவலை அப்படியே சுற்றி வர வேண்டும். அப்படி சுற்றி வரும்போது பிறை கண்டதிலிருந்து அந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளே உலக மக்கள் எல்லோரும் ஒரே பிறையில் இந்த மாதத்தை ஆரம்பித்திருப்பார்கள். அவர்களுக்கு நடிச்சாமம் எழுப்புற பகலில் நோன்பு பிடிக்கிற பிரச்சனை எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறான். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், எது சரி எது பிழை என்பதல்ல. இது ஏற்கனவே உலமாக்களுக்குள்ளே இருந்த ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சர்வதேச பிறை, அதாவது எங்கே கண்டாலும் எல்லாரும் எடுக்கணும் உலமாக்கள் சொல்லித்தான் இருக்காங்க. அதே நேரம் அவரவர் ஊருக்கு அவரவர் பிறை என்று சொல்லியும் இருக்காங்க. சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அறிஞர்கள் பழைய காலத்தில் இதெல்லாம் அதாவது கணக்கு தெரியாத காலத்தில் தான் செய்யணும், கணக்கு தெரிகிற காலத்தில் கணக்கு பார்த்து கலண்டர் அடிச்சு விடலாம், கணக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிறை தெரிகிற நாளை வச்சு நிர்ணயித்து செய்யலாம் என்ற கருத்துன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 3 கருத்தும் உலமாக்கள் முன்வைத்த கருத்து தான். ஆனால் இதில் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்கின்ற ஒவ்வொருவரும் முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு சர்வதேச பிறை சரி என்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு உள்ளூர் பிறை சரி என்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னொருவருக்கு கணக்கிட்டு பார்ப்பது சரி என்று படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அவரவருடைய சொந்த ஆய்வுடைய முடிவு. இதை அவரவர்கள் செய்ய வேண்டுமா என்ற கேள்விக்கு தான் நமக்கு விட தேவை. அதில் இஸ்லாமிய உலகத்தில் உள்ள எந்த ஒரு அறிஞரும் அதை அவரவர் செய்யணும் என்ற கருத்தை முன்வைக்கிறது. உதாரணமாக
ஷேக் முஹம்மது நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த காலகட்டத்தில், இந்த நூற்றாண்டில் சர்வதேச பிறையை மிகவும் வலியுறுத்திய ஒரு அறிஞர். ஷேக் அல்பானி சர்வதேச பிறையை மிகவும் வலியுறுத்திய ஒரு அறிஞர். அவர்கள் தன்னுடைய தமாமுல் மின்னா என்ற கிதாபில் சொல்கிறாங்க, இஸ்லாமிய அரசுகள் ஒன்றுபடும் வரை ஒவ்வொரு நாட்டு மக்களும் அந்தந்த நாட்டோடு தான் நோன்பு நோக்க வேண்டும், பெண்ணாக கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறாங்க. இஸ்லாமிய அரசுகள் இந்த சர்வதேச பிறை விஷயத்தில் ஒரு கருத்தில் ஒன்றுபடும் வரை வழங்குதா, ஒவ்வொரு முஸ்லீம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீம் சமூகமும் அந்தந்த நாட்டுடன் தான் செஞ்சு நோன்பையும் பெருநாளையும் கொண்டாடட்டும். வேறு நாடுகளோடு அவர்கள் என்ன செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம். அது சமூகத்திலே பெரிய ஒரு கருத்து வேறுபாடை, பிரிவினையை உண்டாக்கும் என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஷேக் அல்பானி அவங்க இஜ்திஹாதில் தன்னுடைய ஆய்வு முடிவில் தன்னுடைய கருத்தை முன்வைக்காங்க. எனக்கு சர்வதேச பிறை தான் சரியாக தென்படுகிறது என்ற கருத்தை முன்வைக்காங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது அவங்க சொல்கிறாங்க, அது அரசுடைய வேலை. சர்வதேச பிறை சரி கண்டு அதை நடத்துவது இஸ்லாமிய அரசுடைய வேலை. எனக்கு ஒரு கருத்து இருக்குது என்பதற்காக அதை நான் செய்ய வேண்டும் என்பதல்ல. ஏனென்றால் என்னுடைய கருத்து ஒரு ஆய்விட முடிவு. அந்த முடிவை அரசு ஏற்படுத்தி செய்யும் வரை, அரசு ஏற்றுக்கொண்டு அதை செய்யும் வரை நான் சமூகத்தில் ஃபித்னாவின்னு செய்யக்கூடாது, உண்டாக்கக்கூடாது. ஏனென்றால் பிறை, நோன்பு, பெருநாள் என்பது ஒருவருடைய தனிப்பட்ட விஷயம் அல்ல. பிறை, நோன்பு, பெருநாள் என்பது ஒரு சமூகம் சார்ந்தது, ஒரு பிரதேசத்தில் வாழ்கிற ஒரு சமூகம் சார்ந்தது தான் இந்த பிறையும் பெருநாளும், இந்த நோன்பும் பெருநாளும் இதுகள். எனவே இதில் தனித்தனி டீமாக இயங்குவதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான இடம்பாடும் கிடையாது. உலகத்தில் நம்ம சொன்னோம் இந்த 3 வகையான அறிஞர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னோம். உலகத்தில் எந்த மூலையிலாவது வரலாற்றில் இந்த மாதிரி செய்கிறார்களா? அதாவது இஸ்லாமிய ஆட்சியில் வாழ்ந்த இமாம்கள் சர்வதேச, அதாவது பிறை எங்கே கண்டாலும் எங்கேயும் எடுக்கணும் என்று சொன்ன எங்கள் இமாம்கள் அந்த நாட்டில் அரசை விட்டு பிரிந்து வேறையாக பெருநாள் தொழுதார்களா என்று கேட்டால் அது இல்லை. அப்போ இதிலேருந்து நாங்கள் விளங்குகிற விஷயம் என்னென்றால், இது ஒரு சட்டத்துறை சார்ந்த ஒரு இஹ்திலாஃப், ஒரு கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாட்டுக்கு நியாயங்கள் இருக்கின்றன. உலமாக்கள் இந்த கருத்து வேறுபாடு இது எக்ரியபிள், இந்த கருத்து வேறுபாடு வருவதற்கு நியாயங்கள் இருக்குன்னு கண்டிக்கிறாங்க. ஆனாலும் சர்வதேச பிறை கருத்தில் உள்ள அறிஞர்களும், உள்ளூர் பிறை கருத்தில் உள்ள அறிஞர்களும், கணக்கீட்டு பிறையில் உள்ள அறிஞர்களும் எல்லாரும் ஒரு கருத்தில் இருக்கிறாங்க. என்னென்னா, ஒரு அரசை மீறி செயல்பட வேண்டாம். ஒரு நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாட வேண்டும், ஒரே நாளில் ஹஜ் பெருநாள் கொண்டாட வேண்டும், ஒரே நாளில் நோன்பு ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் இஸ்லாத்தை படித்த எந்த ஒரு பேரறிஞரும் கருத்து வேறுபாடு படல். அவங்க சொல்கிறாங்க, இது இஜ்திஹாதுடைய விஷயம். இஜ்திஹாதுடைய விஷயத்தில் அவரவர் பிரிஞ்சு கொண்டு 2-3 நோன்பு 2-3 பெருநாள் செய்வதல்ல. ஏன்னா நோன்பும் பெருநாளும் முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை காண்பிப்பதற்கு, ஒற்றுமையாக அவர்கள் கொண்டாடுவதற்கு வந்த நாள். அதை டீமாக பிரிப்பதற்கு எந்த ஒரு அறிஞரும் அனுமதிக்கல. எனவே நான் ஒரு சர்வதேச பிறையில் இப்படி செய்ய வேண்டும் என்ற கருத்திலே இருக்கிறேன். எப்படி சர்வதேச பிறை உள்ள, அதாவது பிறை தென்பட்டால் மேற்கு நோக்கி அந்த செய்தியை கொண்டு போகணும். அவர் சிலர் நக்கல் அடிக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாண கூட்டத்தில் கிழக்கா மேற்கான்னு கேட்டாங்களா என்று ஒரு சில கேள்வி கேட்காங்க. அதுக்கு நான் கொடுக்குற பதில் என்றால், தந்த ஆட்சிக்கு உட்பட்ட தனக்கு கிட்ட உள்ள பிரதேசத்தில் ஒருவர் கிழக்கு மேற்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அது ஒரு டைம் ஜோன். ஒரு டைம் ஜோனுக்குள்ளே அவர் கிழக்கு மேற்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆட்சியாளன் தந்த நாடு எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அவன் கிழக்கு மேற்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் ஆட்சிக்குட்பட்ட பிரதேசம் எடுத்தாலும் எங்கே கண்டாலும் அவன் எங்கேயும் செய்வான். ஆனால் உலக உருண்டை என்னத்தை சொல்லுவேண்டா, உண்மையிலே சொல்ல போனால் கிழக்குக்காரனுக்கு தெரியாதவரை மேற்குக்காரனுக்கு தெரியும். எனவே ஒரு இடத்துல பிறை காணும்போது அந்த பிறையை மேற்கு நோக்கி நகர்த்துவதுதான் நான் காண்கின்ற ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்குது. அதுதான் சர்வதேச பிறை அமுலாக்களுக்கு மிகவும் சாத்தியமான
ப்ராக்டிக்கலான ராவா ஆள் எழுப்பாத பகலையில் நோன்பு பிடிக்க வைக்காத ஒரு இயற்கையான முறையாக இருக்கும். எல்லாரும் மகரிபில் தான் ரமலானை அடைவார்கள், எல்லாரும் ஒழுங்காக சஹர் செய்வார்கள், எல்லாரும் ஒழுங்காக நிம்மதியாக நோன்பு பிடிப்பார்கள். அப்படியான அமைப்பு அது சரி என்று கண்டாலும் நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் எனக்கு இல்லை. நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் எனக்கு இல்லை. அதை யார் செய்ய வேண்டும்னு சொன்னால், ஒரு நாட்டிலே முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருந்தால், அரசு அங்கீகாரம் பெற்ற முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமை இருந்தால் அந்த தலைமை அதை செய்யும். சில வேளை கேட்பாங்க, அந்த தலைமை பிழை செஞ்சால் என்ன செய்யணும்? தலைமை பிழை செஞ்சால் பிழையை அவர்கள் அல்லாஹ் சுமந்து கொள்வார்கள். தலைமை ஒன்று வந்துட்டால் அவர்கள் ஏதாவது பிழை செய்தால் அந்த பிழைக்கும் அவர்கள் அல்லாஹ் பார்த்துக்கொள்வார். பின்பற்றுறாக்களுக்கு அதில் எந்த குத்தமும் பெறாது. இது ஒரு சமூகம் சார்ந்த விஷயம். அதனால் பெரும் அறிஞர்கள், பேரறிஞர்களுடைய ஃபத்துவாக்கள், மார்க்க தீர்ப்புகள், நூற்றுக்கணக்கான தீர்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு சிலர், பலர் சர்வதேச பிறைக்காரர்கள், பலர் உள்ளூர் பிறைக்காரர்கள். ஆனாலும் எல்லோரும் ஒரு கருத்து சொல்வார்கள், ஒரு நாட்டிலே ஒரு பிரதேசத்திலே உள்ள முஸ்லீம் சமூகம் அங்கே பிரியக்கூடாது, 2 பெருநாள் கொண்டாடக்கூடாது, 2 நோன்பு ஆரம்பிக்கக்கூடாது, எல்லோரும் ஒரே முஸ்லீம் சமூகமாக பெருநாள் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. எனவே இப்படியான மார்க்க சட்டத்திட்டங்கள் விஷயத்தில் நாங்கள் வளைந்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இல்லாட்டி இந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உலமாக்கள் சும்மா ஃபத்துவா கொடுக்க மாட்டான். அதாவது இது மசாலா இஹ்திலாஃபியா, கருத்து வேறுபாடு நிகழ்வதற்கு ஏதுவான ஒரு இடம்பாடு உள்ள ஒரு சட்டம். இதில் ஒருவருக்கு ஒரு கூலி, ஒருவருக்கு 2 கூலி இருக்குது. இதில் ஒருவர் அசத்தியம், இன்னொருவர் சத்தியம் என்பதெல்லாம் யாரும் பேசலை. அப்படியான சூழலில் சமூக ஒற்றுமைக்காக ஒருவர் மற்றவருக்காக என்ன செய்யலாம்? எல்லாரும் ஒன்றுக்காக ஒரு மத்தாக்களோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று பேர் அல்ல. அல்லாவுக்காக, சமூக ஒற்றுமைக்காக 2 கருத்தில் 2க்கும் இடம்பாடு இருக்குது என்பதற்காக என்னுடைய கருத்தை நான் அடக்கி வைத்துக்கொண்டு என்னுடைய சகோதரன் கருத்தில் நான் இயங்குவது, அதற்கு அல்லாஹ் இடத்துல கூலி இருக்குன்னு நான் எதிர்பார்ப்பேன். என்னுடைய சகோதரனும் அல்லாஹ்வுக்காக யோசிக்கிறான், நானும் அல்லாஹ்வுக்காக யோசிக்கிறேன். என்னுடைய 2 பேருக்கும் ஆளுக்குள்ள எனக்கு 2 கூலிக்கலாம், அல்லது அவருக்கு 2 கூலிக்கலாம். கூலி அல்லாஹ் தான் முடிவெடுக்கணும். நமக்கு 2 கூலியை நினைக்கிறதுக்கு உண்மையில் யாருக்கு 2 கூலி என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே இப்படியான நிலைப்பாடுகளில் சமூகத்தை 2 ஆக்காமல் ஒரே பெருநாள் ஒரே நோன்பு நோற்பது தான் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகின்ற வழிமுறை. சில ஏரியாக்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. மார்க்கத்தில் குஃபுரான திட்டத்தெளிவான குஃபுரில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யவே இயலாது, திட்டத்தெளிவான ஷிர்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யவே இயலாது, திட்டத்தெளிவான பித்அத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யவே இயலாது. ஆனால் எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த நேர்வழி நடந்த ஷாஃபிஈ, அபு ஹனீஃபா, மாலிகி, மற்ற இமாம்கள் ரஹ்மஹுல்லாஹ், அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ், இன்னும் பல பேரறிஞர்கள் உலகத்தில் வாழ்ந்து போய்க்கிறாங்க. இவங்களை யாரும் பித்அத்வாதிகள் அல்ல, இவங்கள்லாம் அஹ்லு சுன்னாவை சார்ந்த அறிஞர்கள். இந்த அறிஞர்கள் இந்த மசாலாவில் கருத்து வேறுபட்டிருக்கிறார்கள், இந்த ஏரியாவில் கருத்து வேறுபாடு ஏதுவான சாத்தியப்பாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய நிலைப்பாடு எதிர் விஷயத்தில் சர்வதேச பிறை தான். அந்த சர்வதேச பிறை என்பது ஒரு செய்தியை கிழக்குக்கும் மேற்குக்கும் அனுப்புகின்ற சர்வதேசம் அல்ல. நான் காண்கின்ற சர்வதேசம் ஒரு பகுதியில் உள்ள பிறையை அதன் மேற்கு பக்கம் அசைத்து செல்வதுதான் நான் காண்கின்ற சர்வதேசம். அது என்னுடைய நிலைப்பாடு. நான் வாசித்து அல்லாஹ் எனக்கு தந்த அறிவில் அல்லாஹ் எனக்கு இதுதான் சரியாகப்படுகிறது. அதுக்காக மத்தாக்களை நான் என்ன செய்யலை, காரசாரமாக நான் என்ன செய்யலை, அது மற்றது அறிவுபூர்வமாக எனக்கு படலை. அப்படியாக இருந்தாலும் நாங்கள் ஒரு சமூக கடமை என்று வரும்போதோ சமூக தலைமைகள் சொல்லுகின்ற ஒரு முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் சமூகத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுவோம். நான் இதுக்கு பொறுப்பு, நான் இதுக்கு ரெடி, எனக்கு இந்த டீம் இருக்குன்னு முன்னுக்கு வரணும். அப்படி யாரும் வருவதில்லை. அப்படி யாருமே சர்வதேச அளவிலேயோ குறைஞ்சது சர்வதேச பிறை சொல்லுகின்றவர்கள் தேசிய அளவிலாவது ஒரு பிறை குழுவை தயார் பண்ணி வைத்திருக்கிறான்னு பார்த்தா அப்படி ஒன்றும் கிடையாது. சிலர் சொல்கிறாங்க நாங்கள் சர்வதேச பிறை என்று சொல்கிறவர்கள் குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் உங்களோட சக்திக்கேற்ப என்ன செய்யணும்? தேசிய அளவிலாவது ஒரு நிர்வாக செட்டப்பை நீங்கள் ஏற்படுத்த வேணும். பிறை பார்ப்பதற்கு எங்கே கண்டாலும் பிறை எடுக்கணும் என்று சொன்னாக்கள் யாரும் பிறை கண்டா இந்த இலங்கை ஜமியத்துலமா ஏற்றுக்கொள்ளாதுன்றதுக்கான அப்போ நமக்கு ஒரு டீமை நாம் உண்டாக்கணுமா இல்லையா? அது செய்வதில்லை. அதே போல தாங்கள் ஜமாத்தான்னு கேட்டால் இல்லை நாங்கள் ஜமாத் இல்லைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் தனியாக்கலைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் தனியாக்கல். அப்போ நீங்கள் ஏன் பிறையை அமுல்படுத்துகிறீர்கள்?
நீங்கள் ஏன் பெருநாள் கொண்டாடுகிறீர்கள்? அப்போ ஒரு சமூகத்துக்கு ஒரு தலைமை வேணுங்கிறது உண்மை. அது சிறுபான்மை நாடாக இருந்தாலும் பெரும்பான்மை நாடாக இருந்தாலும் முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு தலைமை வேணும். ஏன்னா முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த தலைமை தான் அதை தட்டி கேட்கணும் அரசுக்கிட்ட. எனவே அப்படி ஒரு தலைமை அல்லது அது போன்ற ஒரு நோஞ்ச தலைமையாவது இருந்தால் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கிற இடத்துல பெருநாள் நோன்பு போன்ற விஷயங்களை அது இஸ்லாமிய கடமைகளை ஒற்றுமையாக செய்யப்படுத்த என்பதுதான் எங்களுக்கு உலமாக்கள் தருகின்ற வழிகாட்டு. அதை விட்டு போட்டு எங்களுக்கு இது சரி என்பதற்காக முற்று முழுதாக சமூகத்தை பிரித்து பாப்பா ஒரு பெருநாள், மகன் ஒரு பெருநாள், உம்மா ஒரு பெருநாள் கொண்டாட வைக்கிறது அது இஸ்லாமிய சாயம் அல்லது இஸ்லாம் என்று சொல்வது மனதுக்கு ரொம்ப நெருடலாக ஒரு துன்பமான விஷயமாக இருக்கும். எனவே இந்த கருத்துக்களை உள்மட்டு நீங்கள் என்ன கருத்தில் இருந்தாலும் நான் உங்களோட வேண்டிக் கொள்வது, உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆய்வில் உங்களுக்கு எந்த ஒரு முடிவுக்கும் வரலாம். ஆனால் ஒரு முஸ்லீம் சமூகம் ஒரு நாட்டிலேயோ ஒரு பிரதேசத்தில் வாழ்கிற முஸ்லீம் சமூகம் ஒரு பெருநாள் தான் கொண்டாடணும், ஒரு நோன்பு தான் தொடங்கணும் என்பதுதான் இஸ்லாம். அதில் எந்த ஒரு அறிஞரையும் நான் மாற்றுக்கருத்து கொண்டதாக நான் காணல். அதாவது ஒரு பிரதேசத்தில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் ஒரு நாட்டிலேயோ அல்லது ஒரு சமூகமாக வாழ்கிற முஸ்லீம்கள் ஒரு பெருநாள் ஒரு நோன்பு, அதுக்குள்ள மாற்றுக்கருத்து கிடையாது. எனவே அதை நோக்கி நம்முடைய பிரயாணம் அமைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அக்கரைப்பற்று நகரிலே உங்களுக்கு தேவையான இஸ்லாமிய மார்க்க சம்பந்தமான விடயங்களை ஒரே கூரையின் கீழ் வழங்கி வருகிறது இஸ்லாமிக் மீடியா சிட்டி. அல் குர்ஆன், அல் குர்ஆனும் தர்ஜுமா விளக்கமும், தப்சீர் இப்னு கஸீர் போன்ற அல் குர்ஆனுக்கான விளக்கங்கள், புகாரி, முஸ்லிம், திர்மிதி, முஸ்னத் அஹ்மத், நஸஈ உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களின் தொகுப்புகள், மாபெரும் உலமாக்களின் நூல் மற்றும் சஞ்சிகைகள், இஸ்லாமிய மாதாந்த இதழ்கள் மற்றும் பத்திரிகைகள் என அனைத்து விதமான நூல் மற்றும் சஞ்சிகைகளையும் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். இவைகளோடு மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான அஹ்மத் தீதாத், டாக்டர் ஜாக்கிர் நாயக் உள்ளிட்ட பல பிரசித்த உலமாக்களின் பயான் நிகழ்ச்சிகளின் ஆங்கில மற்றும் தமிழ் மொழி மூல தொகுப்புகளையும், உலகின் தலை சுரந்த ஆரிக்களின் கிராத் தொகுப்புகளையும், இஸ்லாமிய கசீதாக்களையும் வீடியோ, ஆடியோ மற்றும் MP3 வடிவங்களில் சீடிகளாகவும் கெசட்டுகளாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாடுங்கள் இஸ்லாமிக் மீடியா சிட்டி, பிரதான வீதி, அக்கரைப்பற்று, இஸ்கால் சந்தி அருகாமையில். அலையுங்கள் 07650777777 07182000529.